நைட்டு 11 மணி இந்த சிண்ட்ரலால டங் டங்னு ஒரு பெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி 11 மணிக்கு பெல் அடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? வயிற்றுல இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஷட் டவுன். கல்லீரல், ஸ்பிளீன், மண்ணீரல், பெருகுடல், சிறுகுடல் எல்லாம் ஷட் டவுன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன போட்டாலும் வயிற்றுக்குள்ள ஸ்டமக் வந்து ஒரு பேக், இறைப்பை, நீங்க போடுறதெல்லாம் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கும். ஜீரணம் ஆகாது, டைஜஷன் ஆகாது. எப்ப டைஜஸ்ட் ஆகும் தெரியுமா? காலையில 4 மணிக்கு தான் திரும்ப ஓபன் பண்ணும். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா, 4ல இருந்து 6, அதை 4 o'clock தான் திரும்ப வயிறு ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் பண்றதுக்கு. அந்த 11ல இருந்து மார்னிங் 4 எல்லாம் ஷட் டவுன்ல இருக்கும். அந்த டைம் வயிற்றுக்குள்ள எதுவும் போடக்கூடாது. போட்டோம்னா இட் வில் பிகம் பாய்சன். ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகாது. சும்மா அப்படியே வாஷிங் மிஷின்ல போட்டு வச்ச துணியாட்டம் ஊறிட்டு கிடக்கும். ஸோ அதனால மிட் நைட்ல சாப்பிட்ற பழக்கம் நல்லதில்லை. இது பூமர் அட்வைஸா இருந்தாலும் எனக்கே நான் நிறைய நைட் டியூட்டிஸ்ல நமக்கு வேற வழி இல்லை, பிஸியா இருக்கப்ப பசிச்சதுன்னா வேற வழி இல்லை, சாப்பிடலாம், இட்ஸ் ஓகே. பட் இதே பழக்கமா இருக்கக்கூடாது. நான் வந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ஃபேஸ்புக் பார்ப்பேன், நான் வந்து மேட்ச் பார்ப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே, இதெல்லாம் டெஃபினட்டா கூடாது. இன்கேஸ் நீங்க பாக்குறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஸ்டே வித்தவுட் ஈட்டிங் 11 to 4.